இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது சி ஷார்ப்ல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மெத்தடு. ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடு ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். சரிங்களா? அதாவது ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆயிடும். கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் வந்து சேமா தான் இருக்கணும். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எந்த விதமான ரிட்டர்ன் டைப்பும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெமோ காட்ட போறோம். சரிங்களா? விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோல நான் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? வேல்யூ 1, வேல்யூ 2 அப்படிங்கிற 2 பிரைவேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வேல்யூ 1, வேல்யூ 2 யூஸ் பண்ணி சில மெத்தட வந்து எழுதியிருக்கிறேன். சரிங்களா? அடிஷன் அப்படிங்கிற மெத்தடு, மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற 3 மெத்தட் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இந்த மெத்தடுக்குள்ள வந்து அதற்கான லாஜிக் எழுதியிருக்கிறேன். அடிஷனுக்கானது ஆட் பண்ற மாதிரி, மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி, சப்ட்ராக்ஷன்னா 2யுமே மைனஸ் பண்ற மாதிரி. இப்போ மெத்தட் வந்து ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த கிளாஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், மெயின் மெத்தட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அனைத்து மெத்தடையும் நம்மளால கால் பண்ண முடியும். ஆனா இப்ப அடிஷன் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள எந்த விதமான இன்புட்டுமே நம்ம கொடுக்கல. சரிங்களா? இப்போ வேல்யூ 1ம் வேல்யூ 2வும் பை டிஃபால்ட்டா 0வா தான் இருக்கும். நம்ம 0 0 அப்படிங்கிறத ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணலாம். பட் அது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம 2 இன்புட்ல இந்த கிளாஸுக்கு வந்து பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ண முடியும்னா, அங்கதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். சரிங்களா? பப்ளிக் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா நான் என்ன சொன்னேன்? கன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கணும். சரிங்களா? கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கணும். அதுக்கு எந்த விதமான ரிட்டர்ன் டைப், இதுல தான் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவோம். அப்படி எந்த விதமான ரிட்டர்ன் டைப்பும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதுக்கு 2 இன்புட்டை நான் பாஸ் பண்ண போறேன். சரிங்களா? இன்ட் ஏ, இன்ட் பி அப்படிங்கிற 2 இன்புட்டை பாஸ் பண்ற. இந்த பாஸ் பண்ண இன்புட்டை வந்து வேல்யூ 1க்கும் வேல்யூ 2க்கும் அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேல்யூ 1க்கும் வேல்யூ 2க்கும் அசைன் பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கிளாஸுக்கு வந்து இந்த 2 இன்புட்டும் கன்ஸ்ட்ரக்டர் வழியா உள்ள வந்துருச்சு. சரிங்களா? இப்போ மெயின் மெத்தட்ல போய் பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர்ன்னு பார்த்தீங்கன்னா, there is no argument given that correspond to the required formal parameter A. அங்க 2 பாராமீட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த பாராமீட்டரை நம்ம பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க வந்து சும்மா ரேண்டமா 23 2 அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட்ல அடிஷன் அப்படிங்கிற மெத்தட கால் பண்றோம். அதே மாதிரி மத்த மெத்தடையும் கால் பண்ணிக்கணும். சரிங்களா? கால் பண்ணும்போது இங்க என்ன பண்றோம், அடிஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற செட்டப்ல நேம மாத்திக்கணும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் 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 மெத்தடு. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் அப்படிங்கறத வந்து சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தட வந்து கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆகும். சரிங்களா? அதனால இங்க என்ன பண்ண போறோம், இதுல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஹிட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்களா? இப்போ மெயின் மெத்தட் கால் ஆகுது. இப்போ F10. சரிங்களா? லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கால் ஆகும். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்றோம், வேல்யூ 1ம் வேல்யூ 2 வந்து அசைன் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல நம்ம இந்த 2 பாராமீட்டரை பாஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த வேல்யூ 1ம் வேல்யூ 2 வந்து த்ரூ அவுட் என்னென்ன மெத்தட்லலாம் அதை யூஸ் பண்றோமோ அதுல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ அடிஷன் அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணும்போது அடிஷன் வரும். சரிங்களா? ஆட் பண்ணி 25 அப்படிங்கிறத கொடுக்குது. 23 பிளஸ் 2 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் கடைசியில வந்து மைனஸ் பண்றோம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா அவுட்புட்டும் கொடுத்துருச்சு. பாத்தீங்களா? ஸோ இப்படிதாங்க கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம சி ஷார்ப்ல வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல சில இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் தேர் இன் சி ஷார்ப்? சி ஷார்ப்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன டைப்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல கிரியேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா சி ஷார்ப் வந்து என்ன பண்ணிக்கும்னா இன்டர்னலா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிக்கும். ரெண்டாவது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பாராமீட்டர். சரிங்களா? அதாவது இன்புட் பாராமீட்டர் கொடுக்குறோம் பாத்தீங்களா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு, அதுக்கு பேரு தான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எத்தனை வகையான கன்ஸ்ட்ரக்டர்னாலும் இருக்கலாம்.
காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சிம்பிளா இந்தந்த டைப்லாம் கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு மெனி கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி டிஃபைன்ட் இன் கிளாஸ் இல்லைன்னா ஓவர் ரைடிங் இன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கேட்பாங்க. இப்போ நீங்க இந்த விஷுவல் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும் பாத்தீங்களா? இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருமே கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி கிரியேட் பண்ணும்போது இன்புட் பேராமீட்டர் வந்து சேமா இருக்கக்கூடாது. சரிங்களா? இன்புட் பேராமீட்டர் சேமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கூட என்னால என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? பட் அங்க வந்து என்ன பண்ணணும்? இன்புட் பேராமீட்டர் வந்து சேமா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஒரே ஒரு லாஜிக். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு எரர் த்ரோ பண்ணும். நீங்க இன்னொரு இன்புட் பேராமீட்டர் கொடுக்கும்போது அந்த எரர் வந்து போயிடும். சரிங்களா? இப்படி நம்ம எத்தனை கன்ஸ்ட்ரக்டர்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதான் இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் டிஃபரெண்ட் பேராமீட்டர் ஆர்டரும் வேற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இது போக இன்னொரு கொஸ்டின் நீங்க என்ன கேட்பாங்கன்னா கேன் எ கிளாஸ் ஹவ் ஸ்டாட்டிக் ஆர் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்? கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கலாம், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ சிம்பிளா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.